ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு வெஜ் மெனுல டே 4. இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் ரெடி பண்ண போறேன். ரைஸை நார்மலா குக் பண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகத்தை ஒன்னும் பாதியுமா தட்டி எடுத்து வைக்க, ஒரு 10 பல் பூண்டையும் தட்டி எடுத்து மாத்தி வைக்கேன். நீங்களே என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க பூண்டு மிளகு சாதம் தான் ரெடி பண்ண போறேன். பேன்ல நெய், எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலையை சேர்த்து லைட்டா வறுக்கேன். அது கொஞ்சம் வறுபட்டதும் கையளவும் முந்திரி பருப்பையும் உள்ள சேர்த்து நல்லா பொரிய விடுதேன். நெக்ஸ்டா தட்டி வச்ச பூண்டையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலைய உள்ள சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரிச்சு வச்சிருக்கிற மிளகு, ஜீரகம், கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு பொங்கி வச்சிருக்கிற சோறையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். ரொம்ப சிம்பிளா ஃபிளேவர்ஃபுல்லான பூண்டு மிளகு சாதமும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு ஆனியன் பக்கோடா ரெடி பண்ண போறேன். நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி கூட மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, பெருங்காய பொடி, உப்பு உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். அதுல கொஞ்சம் தண்ணி ஊறும். நெக்ஸ்டா தட்டி வச்ச 5 பல் பூண்டையும் சேர்த்துட்டு கடலை மாவு, அரிசி மாவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். தேவைப்பட்டா லைட்டா தண்ணியை தொட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டுனா கடலை மாவையும் அரிசி மாவையும் அதே ரேஷியோல உள்ள சேர்த்துக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சூடா இருக்கிற எண்ணெயில மிதமான தீயிலையும் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கிள்ளி கிள்ளி போட்டு 2 சைடும் வேக விட்டு மொறு மொறுன்னு வெளியில எடுத்துருதேன். இதை நீங்க டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு கூட ரெடி பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸ்ல உருட்டி போட்டாலும் நல்லா இருக்கும். இப்படி கிள்ளி போடுறது பிள்ளைங்க எடுத்து சாப்பிடவும் ஈஸியா இருக்கும், நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும். இப்ப இருக்க மழை கிளைமேட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரை பண்ணி பாத்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இருந்து அதையும் வெளியில எடுத்து வச்சு எப்பவும் சாம்பார், தேங்காய் சட்னின்னு வைக்கவுமே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ரெடி பண்ணலாமேன்னு சொல்லி பாம்பே சட்னி வைக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சேன். யூடியூப் பார்த்தா ட்ரை பண்ணேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ கரெக்டா வந்த மாதிரி தெரியல. நீங்க வீட்ல பாம்பே சட்னி பண்ணுவீங்க. உங்களோட ஸ்பெஷலான அந்த ரெசிபியை என் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கேன். இல்ல நான் பண்றதுல ஏதாவது கரெக்ஷன்னாலும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் அதை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கேன். ஆனா பிள்ளைங்களுக்கு இந்த பாம்பே சட்னியோட ஃபிளேவர் ரொம்பவே பிடிச்சிருந்து நல்லா விரும்பியும் சாப்பிட்டாங்க. சுட சுட ஆளுக்கு 2 தோசையும் செஞ்சு கொடுத்து அதுலயும் ஒருத்தங்களுக்கு பிளைன் தோசை, ஒருத்தங்களுக்கு கீ ரோஸ்ட். ரெடி பண்ண தோசை கூட பாம்பே சட்னியும் வச்சு 4 வெங்காய போண்டாவை வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஃப்ரூட் பாஸ்கெட்டை எட்டி பார்த்தேன். பீர் இருந்துச்சு. அதையே அப்போ கட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி வாங்குற பீரெல்லாம் நல்லா ஹார்டாவே இருக்கும். இப்போ உள்ளது நல்லா சாஃப்டாவும் இருக்குது. இதுவும் ஆப்பிள் மாதிரி தான். கட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சோம்னா கருத்துரும். ரெடி பண்ண லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். பீரை பேக் பண்ணும்போது கொஞ்சமா ஹனி விட்டு பேக் பண்றேன். அப்போ கருக்காது. நெக்ஸ்டா ரெடியா இருக்கிற பூண்டு மிளகு சாதம், அது கூட தொட்டுக்கிட்ட வச்சிருக்கிற ஆனியன் பக்கோடா எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் எடுத்து பேக் பண்றேன். இன்னைக்கு அந்த லஞ்ச் கம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எங்க வீட்டு ஜெசிகா குடிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.